சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை. சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு, எல்லாருக்குமே தெரியும். எப்படி ஜெயிச்சிச்சு? அப்படி மும்பையில் இல்லாத ஒரு ஐட்டம் நம்மக்கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே சொல்கிற மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தாங்க நம்ம ஜெயிச்சதுக்கே காரணம். அந்த நூர் அகமது புது வரவு, சூப்பர் கமாடிட்டின்னு சொல்லலாம். சிஎஸ்கேக்கு அருமையான கமாடிட்டி. யாருன்னு கேட்டிங்கன்னா ரச்சின் ரவீந்திராவும் நம்ம நூர் அகமது தான் நான் சொல்ல முடியும். பேட்டிங்கில் பார்த்தோன்னா ரச்சின் ரவீந்திரா ப்ளஸ் ஆல்ரவுண்டர். அவர் பவுலிங்கும் போட முடியும், நல்லா பேட்டிங்கும் பண்ண முடியும். ரொம்ப அற்புதமான பேட்டிங். ஆப்போசிட் நியூசிலாந்தோட நம்ம ஒரு தடவை விளாண்டோம்ல, இவன் அவுட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம திட்டினோம். ஆனால் அதே சிஎஸ்கேல விளாடும் போது ரொம்ப கொஞ்சம் அளவுக்கு ஆயிடுச்சு. அதுதான் ரச்சின் ரவீந்திரா. உண்மையிலே சொல்கிறேன், செம்ம கிரிக்கெட்டர். ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ஸ்டைலிஷான ஷாட்ஸு. ரொம்ப லெஃப்ட் ஹேண்டை பொறுத்தவரை ரைட் ஹேண்டரை விட லெஃப்ட் ஹேண்டை பொறுத்தவரை நம்ம ரசித்து பார்க்கலாம். ஏன்னா நம்மளாம் ரைட் ஹேண்டராக இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்டிங் பேட்ஸ்மேன்னா என்னமோ ஒரு யூனிக்னஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி அருமையாக ஃபஸ்ட்லாம் கங்குலி, வினோத் காம்லிலாம் ஆடும்போது எவ்வளோ ரசித்தோமோ அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா ஆடும்போது ரொம்ப ரசித்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கெத்தாக தான் இருந்தோம். மும்பையை விட நம்ம ஒரு படியில் 2 படி மேலே இருந்துச்சு. ஆரம்பத்தில் எப்படி 3வது பாலில் ரோஹித் சர்மாவை டக் அவுட் எடுத்தாரோ அப்பயே நம்ம மேட்ச் கண்டிப்பாக வின்னிங் ஆயிடுச்சு. அது தவிர நம்ம தலை தோனி 43 வயசில் 0.12 மைக்ரோ செகண்டில் அந்த ஸ்டெம்பிங் பண்ணார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கமாக யூஸ்வலாக கீப்பர் நிற்கும் போது பாலை இப்படி வாங்கி தான் இப்படி அடிக்கணும் ஸ்டெம்பிங்கு. ஸோ அதுதான் எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ அங்கே பால் இப்படி கேட்ச் பண்ணி இப்படி வாங்கி இப்படி அடிக்கும்போது இதாகும். இது பால் வரும்போதே கையை பாலை நோக்கி போயிட்டு அப்படியே டர்ன் பண்ணி அடிக்கிறது. அதனால தான் நம்மளுக்கு அந்த மைக்ரோ செகண்டில் ஸ்கைனால் வெளியில் போக முடிச்சு. ஸ்கை நம்பவே இல்லை. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடம் பேர் போமா அப்படின்னு யோசிக்கிறாப்புல. நம்மளால் அடிச்சுட்டு அப்படியே நிற்கிறாப்புல. பிரச்சனை என்னென்னா பந்தை எல்லோரும் இப்படி வாங்கி அடுத்து போவாங்க. அந்த செகண்ட்ஸ் நம்மளுக்கு ட்ராப் ஆகும். ஆனால் பந்தை நோக்கி கை போயிட்டே இருக்குது. பந்து இங்கே தான் நம்ம கையில் விழப்போகுதுன்னு அப்படி பார்த்து இப்படி தட்டினதால தான் நம்மளுக்கு கையை தூக்க முடிச்சு. இது மட்டும்தான் வேர்ல்டில் இன்டர்நேஷ்னலில் எல்லா கீப்பரும் செய்யாத ஒரு விஷயத்தை தோனி அடிக்கடி ஃபாலோ பண்ணுற விஷயமே இந்த விஷயந்தான். இதில் தான் நம்ம தலை கெத்துன்னு சொல்கிறோம். அதனால தான் நாடே போட்டுருது. அவர் பேட்டியில் சொல்கிறாரு, நான் உள்ளே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஸ்டேடியமே செய்து தோனி தோனி சொல்லும்போது என்னால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் நான் நம்ம பிச்சுக்குள்ளேயே நான் வருவேன் அப்படிங்கிறாப்புல. அவள் கத்தும்போது என் பேர் சொல்லும்போது நான் உண்மையிலே கண்ணு கலங்கி போய் தான் அப்படியே வருவேன். என்னால் 2 நிமிஷம் 3 நிமிஷம் என்னால் என்ன செய்கிறதுனே தெரியாமல் அப்படியே முழிச்சுட்ருப்பேன். ஏன்னா அவ்வளோ மக்கள் என் மேலே காட்டுற அன்புன்னு சொல்கிறாப்புல. அந்த அன்பு நம்ம சென்னை ஸ்டேடியத்தில் அதிகமாகவே காணப்பட்டுச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் இதில் ரச்சின் ரவீந்திரா மேலே செம்ம காண்டில் இருக்கேன், கொலை காண்டில் இருக்கேன். மேட்ச் நம்ம கையில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஓவர் 3 ஓவர் இருக்குது. நமக்கு தேவையான ரன்ஸ் 4 ரன் தேவை. இது சிங்கிள் எடுத்து விட்டு தோனி ஆட வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா இவருக்கு அந்த ட்ரிக்கு தெரில. இதே இது இந்தியன் பிளேயர் யாராக இருந்தாலும் சரி வின்னிங் ஷாட் தோனி தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதை செய்யலை. அது அஸ் அ தோனி ஃபேனாக ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப கடுப்பாகவும் இருக்குது. ரச்சின் ரவீந்திரா நாங்கள் மன்னிக்கவே மாட்டோம், அந்தளவுக்கு தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மேட்சை ஈஸியாக முடிச்சு கொடுத்தது ரச்சின் ரவீந்திரா தான். அதனால் மும்பை இந்தியன்ஸை வழக்கம் போல் நம்ம ஓட விட்டோம். கண்டிப்பாக இனிமேலாம் வேலைக்கே ஆகாது. யார் வந்தாலும் சரி வேலைக்கே ஆகாது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே கிழவங்களாக வச்சு ஆடிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னோம். அந்த ஃபார்மெட்டெல்லாம் தூக்கி போட்டாச்சு. இன்னும் நம்ம அவங்கள்ட்ட எப்படி பும்ரா இல்லைன்னு சொல்கிறாங்களோ நம்மக்கிட்டையும் பார்த்தா 10 ரன் இல்லை தான். ஸோ அதுக்காண்டி நம்ம இது பண்ண முடியுமா? உங்ககிட்ட ஹர்திக் பாண்டே இல்லைன்னு சொல்கிறீங்க, எங்ககிட்ட டெவன் கான்வே இல்லை. உங்கள் டெவன் கான்வேயும் ருத்ராஜ் நீங்கள் ஓப்பனிங் ஆடினோம்னா ஐபிஎல்லில் பெஸ்ட்டு ஓப்பனர்ஸ் 2 பேர் தான். அந்த மாதிரி அப்போ ஈக்குவலாக தான் இருக்குது. அவன் இல்லாத ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டேட்டில் என்ன நம்ம ப்ரெசென்ட் பண்ணமோ எந்த மாதிரி ப்ளே பண்ணமோ அதை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தூக்கி நக்கிட்டு விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். மும்பை பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அந்த மாதிரி. ஏற்கனவே நீங்கள் இஷான் கிஷனை விட்டுட்டீங்க. அதனால் இஷான் கிஷன் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றது நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு. அதனாலேயே நம்ம சிஎஸ்கே ஜெயிச்சிட்டோம். அடுத்த மேட்ச்சு ஆர்சிபியை நாங்கள் வச்சு செய்ய போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரஃபி தியேட்டரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.